காவல்துறையின் சார்பாகவும் புகார் அளிக்கப்பட்டதா, விசாரணை நடத்தப்பட்டதா, அளிக்கப்பட்ட அந்த புகாரின் கீழ் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் காவல்துறையினர் சேகரித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 8 பெண்கள் ரகசியமாக நேரடியாகவே அந்த வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை எவ்வாறெல்லாம் மிரட்டினார்கள், எந்தெந்த புகைப்படங்களை எடுத்து தாங்கள் வழங்குவோம் என்று மிரட்டினார்கள், மேலும் இந்த வீடியோவை வெளியிடுவோம் என்று யார் யார் மிரட்டினார்கள், அந்த நபர்கள் அடையாளம் காண்பிக்கப்படுவதற்காகவும் அவர்கள் சொன்ன வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காகவும் நவீன சாதனங்கள் மற்றும் சாட்சியாளர்கள் முன்னிலையில், நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை தனி அறையில் ரகசியமாக நடைபெற்றது. 6 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட போகிறது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை கவனிக்கக்கூடிய வகையில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தீர்ப்பானது உற்று நோக்கப்படுகிறது. நீதிபதி நந்தினி தேவி இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறார். நீதிபதி வருகை புரிந்ததை அடுத்து நீதிமன்ற வளாகத்தில் இப்போது பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் நீதிபதி நந்தினி தேவி செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதி நந்தினி தேவி என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறார் என்பதை இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கானது 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்போது அந்த புகார் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதால் இந்த சிபிஐக்கு அந்த விசாரணை மாற்றப்பட்டது. பல்வேறு தரப்பினரும், மகளிர் அமைப்புகள் மற்றும் உள்ளிட்ட பல தரப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டங்களில் ஈடுபட்ட அந்த பல தரப்பினரின் வற்புறுத்தலுக்கு இணங்கவும் இது ஊடகங்களில் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வந்ததாலும் இந்த வழக்கு விசாரணையானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணில் ஒரே ஒரு பெண் அளித்த புகாரை வைத்து நடவடிக்கை எடுக்க இயலாது என்று பல மாதங்களாக தட்டி கழிக்கப்பட்ட நிலையில் அது பின்னர் அந்த பெண்ணை பற்றிய புகார் அளித்த பெண்ணை பற்றிய தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டு முக்கிய குற்றவாளிகள் 9 பேரும் கைது செய்யப்பட்ட பின்னர் மேலும் 8 பெண்கள் அங்கு அந்த வாக்குமூலம் அளித்த சூழ்நிலையில் ஒரு 48 சாட்சிகளிடம் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த, வீடியோக்களை பதிவு செய்த, மிரட்டிய, பெண்களை அழைத்து வந்த உள்ளிட்ட பல ஒரு 48 பேரிடமும் அந்த விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டு அந்த குற்றச்சாட்டுகள், ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீதிபதி நந்தினி தேவி இப்பொழுது நீதிமன்ற அந்த நீதிபதிக்கான அந்த நாற்காலியில் அமர்ந்து தீர்ப்பை அந்த நீதிமன்ற அமர்வில் அந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறார். இந்த தீர்ப்பானது ஒட்டுமொத்த தேசத்தாலும் உற்று நோக்கப்படும் மிக முக்கியமான தீர்ப்பு. தமிழகத்தில் அரசியல் சமூக ரீதியாகவும் இந்த தீர்ப்பு மிகுந்த ஒரு சர்ச்சைகளை உள்ளாக்கியது. இந்த சம்பவங்களில் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருந்தது. அதனால்தான் இது தாமதமாக புகார் பதிவு செய்யப்பட்டது, நடவடிக்கை எடுப்பதில் தாமதிக்கப்பட்டது என்றெல்லாம் பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் அரசியல் ரீதியாக தொடர்புகள் இருந்ததும் கண்டறியப்பட்டு அதுவும் சர்ச்சையானது. இந்த சூழ்நிலையில் 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி வீடியோ பதிவு எடுத்து அவர்களை மிரட்டி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழித்த அந்த 9 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட போகிறது என்பதை கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கிறார். தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 பேருக்கும் என்ன தண்டனை என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வர இருக்கிறது.